அண்மை காலமா ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎல் சீசன் முடிவடையும் போதும் அதற்கு அப்புறமா இந்தியா விளையாடக்கூடிய T20 போட்டிகளில் ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. குறிப்பாக கடந்த சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய வீரர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைச்சது. நிறைய பேர் இந்திய அணிக்கு டெபியூ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வருண் சக்கரவர்த்தி இந்திய அணிக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கும் போன சீசனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மிக முக்கிய காரணமாக இருந்தது. அப்படி இந்த முறையும் ஐபிஎல் முடிஞ்ச கையோட ஒருத்தர் இந்திய அணியில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக கிளம்பி வர போகிறாரு. அவர் தான் KL ராகுல். இந்தியா அடுத்தது இங்கிலாந்து டூர் போகிறாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்காங்க. அதில் T20 போட்டிகளும் இருக்குது. ஸோ அந்த T20 போட்டிகளுக்கு KL ராகுல் இந்திய அணியில் இடம் பிடிப்பார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ T20யில் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர், அதாவது எந்த ரோல் கொடுத்தாலும் அதை சிறப்பாக பண்ணக்கூடியவர் அப்படின்னா அதுக்கு KL ராகுல் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கார். அவர் சார்ந்த டெல்லி அணிக்கு ஓப்பனராக இறங்குறாரு, மிடில் ஆர்டரில் இறங்குறாரு, ஒன் டவுனில் இறங்கினாலும் இறங்குறாரு. இது போக விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. ஸோ எல்லாத்தையும் பெஸ்ட்டாகவும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்லா விளையாடுற போட்டிகள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த அணிக்கு ஒரு வெற்றி போட்டியாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இந்த கடைசியாக அவர் சதம் அடித்த போட்டியை தவிர்த்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரைசிஸில் அந்த டீமை காப்பாற்றக்கூடிய மேனாக இருக்காரு. அப்படிங்கிறனால அவரை மறுபடியும் T20 அணிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு BCCI திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ODI அணியிலையும் அவர் இடம் பெற்றிருந்தார். அதுவும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக களமிறங்கியிருந்தார். அந்த தொடர் முழுக்க ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு போட்டியில் கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல. ஒரு பக்கம் ரிஷப் பண்ட்டுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத காரணமாக சொன்னாலும் கூட இவரோட KL ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறத நம்பி கௌதம் கம்பீர் அந்த ரோல் அவருக்கு கொடுத்திருந்தாரு. அவருமே அவரோட நம்பிக்கையை காப்பாற்றி இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ T20ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஒரு ஃபார்ம் அவுட் பிளேயராக தான் தெரியறாரு. இந்த முறை ஐபிஎல்ல அதிக தொகை கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் ரிஷப் பண்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன அவர் இப்போ வரைக்கும் 12 போட்டிகள் விளையாடிருக்காங்க. இந்த 12 போட்டிகளில் அடித்த ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 135 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. நிறைய போட்டிகளில் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிறாரு. அவருக்கே என்ன ஷாட் விளையாடணும் அப்படிங்கிற எந்த பிளானிங்குமே இல்லாமல் எந்த பவுலரோட பவுல் பண்ணாலுமே அதில் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சூழலில் தான் ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக KL ராகுலை T20க்கு மறுபடியும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு BCCI பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயம் ரிஷப் பண்ட் ஒரு செகண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆப்ஷனாக டீமில் இருப்பார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதுலேயே KL ராகுலோட இந்த ஐபிஎல்லோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 493 ரன்கள் விளாசியிருக்காரு. ஒரு சதம் 3 அரை சதம் உட்பட. அது மட்டும் இல்லாமல் அணியில் எல்லா ரோலையுமே ப்ளே பண்ணுறாருங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் எங்கே வேணாலும் இவரை இறக்கி விடலாம் டீமுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கும்போது அப்படிங்கிறத மனசில் வச்சு கௌதம் கம்பீர் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இன்னும் சில நாட்களில் அதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.